Hey guys, welcome back. Noise-லேருந்து ரீசெண்டாக இந்தியாவில் பட்ஜெட்டில் ANC சப்போர்ட்டோட பட்செக்ஸ்னு இந்த TWS வந்து 2000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இனி நம்ம வீடியோவில் வந்து இந்த பட்செக்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அவைலபிலிட்டின்னு எடுத்துகிட்டோம்னா Amazon அண்ட் நாய்ஸோட ஓன் வெப்சைட்டில் வந்து இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. லான்ச் ப்ரைஸாக வந்து 2000 ரூபீஸ்க்கு வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரெகுலர் ப்ரைஸாக வந்து 2500க்கு செல் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் குயிக்காக பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட நாய்ஸ் பட்செக்ஸ் இருக்குது. நம்ம கிட்ட வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டு கலருமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒயிட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து இயர்பட்டோட டிசைன் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து லெஃப்ட் சைடில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நாய்ஸ் பட்செக்ஸ் அப்படின்ற வந்து ஃப்ரண்ட் சைடில் நம்மளால் பார்க்க முடியுது. எம்ஆர்பி பார்த்தோன்னா 5499 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே ஒரு குட்டி பெட்டி இருக்குது. அதுக்குள்ளே நாய்ஸ் ஸ்டிக்கர்ஸ், ஒரு வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நாய்ஸ் வெப்சைட்டில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட்ஸை வந்து எப்படி பேர் பண்ணுறது, அந்த பேரிங் இன்ஃபர்மேஷன்லாம் இந்த கார்டில் இருக்குது. அண்ட் ஃபைனலாக வந்து யூசர் மேனுவல் இருக்குது. அடிஷ்னல் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர் டிப்ஸ் வந்து ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸில் இருக்குது. அண்ட் ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம கேஸ்க்கு வரலாம். கேஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேஸோட டிசைனை வந்து செம பயங்கரமாக இருக்குது. படைப்பா படத்தில் ஒரு கார் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டிசைனில் இருக்குது. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் வந்து டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு. அது பக்கத்தில் வந்து எல்இடி இண்டிகேஷன் இருக்குது. பட் வந்து கிட் எடுத்துகிட்டு போனாலே வந்து அட்ராக்ட் ஆகிடுது. மேக்னெட் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்டு ஹிஞ்சு குவாலிட்டியுமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பில்டு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த மேட் ஃபினிஷோட பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குது. பட்டு கம்ப்ளீட்டாக வந்து க்ளாஸியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பக்கம் நம்ம பார்த்தோன்னா இந்த ஸ்டெம் பார்ட் எல்லாமே வந்து ஒரு சில்வர் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவரால் பட்டோட லுக்கையே வந்து தனியாக இந்த டுவல் கலர் வந்து எலிவேட் பண்ணி கொடுக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ரெண்டு கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்னு. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பில்ட் அண்ட் கம்ஃபர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கேஸோட வெயிட் வந்து 31 கிராம்ஸ் இருக்குது. பட் சிங்கிள் பட்டோட வெயிட் வந்து 4.2 கிராம்ஸ் இருக்குது. அண்ட் இனியர் டிசைனில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. பட் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இல்லை. காதில் வியர் பண்ணுறதுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்குது. லாங் வியருக்குமே வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அந்த கம்ஃபர்ட் விஷயத்தில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக பட்டுக்கு வந்து IPX4 ரேட்டிங் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ மைனஸ் ஸ்ப்ளாஷ் ஸ்வெட் எல்லாமே வந்து ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணோம். அண்ட் நம்ம வந்து ஆடியோன்னு எடுத்துகிட்டோம்னா 12mm டிரைவர் சைஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் SBC AAC கோடக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆடியோ வந்து நல்லா லவுடாக இருக்குது. 60 to 70% வால்யூம்லேயே வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பாஸ் வந்து ஸ்லைட்டாக என்ஹான்ஸராக நல்லா பஞ்சியாக இருக்குது. ஆடியோ செப்பரேஷன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. வோக்கல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டலுமே வந்து நல்லா கிளியராகவும் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டல் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக கிளியராக நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்மளால் கிளியராக ஃபீல் பண்ண முடியும். ஸ்லைட் அந்த என்ஹான்ஸர் பாஸ் வந்து ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. பேட்டரின்னு எடுத்துகிட்டோம்னா கேஸ்க்கு வந்து 400 mAh பேட்டரி வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. கேஸ் அண்ட் பட்டு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 1.5 hours ஆகும். ஸ்டாண்ட் பை வந்து அவங்க கம்பெனிலேருந்து 500 hours வந்து கிளைம் பண்ணுறாங்க. ANC இல்லாமல் டோட்டல் கேஸோட ப்ளே டைம் வந்து 35 hours கம்பெனிலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. ANC யூஸ் பண்ண வந்து 28 hours கிளைம் பண்ணுறாங்க. பட் 60 to 70% வால்யூமில் நம்ம ANC ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ அப்ராக்சிமேட்டாக வந்து 7 hours வரைக்குமே வந்து பேட்டரி பேக்கப் வருது. ANC ஆன் பண்ணி நம்ம 60 to 70% வால்யூமில் யூஸ் பண்ணும்போது வந்து நமக்கு ஈஸியாக 5 to 5.5 hours வரைக்குமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவரால் வந்து ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பேட்டரியில் வந்து நமக்கு காம்ப்ரமைஸே இல்லை. ஈஸியாக கண்டினியூஸாக யாராச்சும் வந்து 2 மூவிஸ்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி யூசர்ஸ்க்கெல்லாமே வந்து நல்ல ஒரு பேட்டரி ஓரியன்ட் ப்ராடக்டாகவும் இருக்கும். இந்த TWSக்கு வந்து ANC அதாவது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் இருக்குது. கம்பெனிலேருந்து அப் டு 25 decibels வரைக்குமே வந்து கிளைம் பண்ணுறாங்க. இந்த பட்ஜெட்டில் இவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய ANCயோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நல்லா இருக்குது. நம்மளால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா காதில் வியர் பண்ணிவிட்டு ANC மோடில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து AC யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்து ஸ்லைட் ஒரு ஹம்மிங் நாய்ஸ் மாதிரி ஓடிட்டுருக்கும். ஸோ ரூமில் இருக்க அந்த நாய்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்லைட்டாக ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அது வந்து கம்ப்ளீட்டாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். பட்டோட டிசைனும் வந்து ANCக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஏன்னா நார்மலாகவே வந்து நம்ம காதில் வியர் பண்ணியிருக்கப்போ என்விரான்மெண்டல் நாய்ஸ் வந்து ஸ்லைட்டாக ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமோ அதை வந்து ப்ராப்பராக டெலிவரி பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல்ஸ்னு எடுத்துகிட்டா லெஃப்ட் பட்டை வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ரைட் பட்டை வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். எந்த பட்டாக இருந்தாலுமே வந்து டபுள் டைம் நம்ம டேப் பண்ணும்போது வந்து ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் பட்டை வந்து ட்ரிபிள் டைம் டேப் பண்ணும்போது ப்ரீவியஸ் ட்ராக் போகும். ரைட் பட்டை ட்ரிபிள் டைம் டேப் பண்ணும்போது வந்து
நெக்ஸ்ட் ட்ராக்கு போகும். எந்த பட்டாக இருந்தாலுமே வந்து ஒரு வாட்டி லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ANC மோடு போகும். அங்கேருந்து வந்து நம்ம டிரான்ஸ்பரன்சி மோடுக்கும் போகலாம். டிரான்ஸ்பரன்சி மோடில் வந்து நம்மளால் வெளியில் இருக்கக்கூடிய நாய்ஸு பக்கத்தில் யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா அந்த சத்தமும் வந்து நம்மளுக்கு கேட்கும். அங்கேருந்து டிரான்ஸ்பரன்சி மோட்லேருந்து திருப்பி நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணாலும் வந்து நார்மல் மோடு, ANC மோடு இந்த மாதிரி வந்து நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். கால் வரும்போது லெஃப்ட் ஆர் ரைட்டு பட்டை வந்து டபுள் டைம் டேப் பண்ணால் வந்து கால் அட்டெண்ட் ஆகும். அண்ட் கால் பேசி முடிச்சதுக்கப்புறமா லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து கால் கட் ஆகிடும். கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எந்த ஒரு மிஸ்டச்சுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குது. கனெக்டிவிட்டின்னு எடுத்துகிட்டா ப்ளூடூத் 5.3 வந்து பவர் பண்ணியிருக்காங்க. வீடியோ பிளேபேக், ஆடியோ பிளேபேக்கில் வந்து லேட்டன்சி இஷ்யூவில் ஒரு ரூம்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் பேரிங் வந்து நல்லா குயிக்காகவும் இருக்குது. அண்ட் நாய்ஸ்லேருந்து லோ லேட்டன்சி சப்போர்ட் அந்த மாதிரி எதுவும் அவங்க வந்து கிளைம் பண்ணல. பட் நான் டெஸ்ட் பண்ண வரைக்குமே வந்து அரௌண்ட் 80 to 100 மில்லிசெகண்ட் வரைக்குமே வந்து லோ லேட்டன்சி சப்போர்ட் வருது. கேஷுவலாக கேம் ப்ளே பண்ணுறதுக்கு வந்து பெருசாக இஷ்யூஸ் இருக்காது. கேமிங்க்கே வந்து நாய்ஸ்லேருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நாய்ஸோட காம்பேட்டு ப்ளஸ் வந்து 102 Pro எல்லாமே வந்து லோ லேட்டன்சி சப்போர்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். காலிங் நம்ம எடுத்துகிட்டா இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்க. நம்ம பேசுகிறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு ஓரளவு கிளியராகவும் இருக்குது. ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக நாய்ஸ் வந்து சப்ரெஸ் பண்ணி கொடுக்குது. அவுட்டோர் கால்ஸ் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுது. பட் பெருசாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். இன்டோர் கால்ஸ் வந்து நமக்கு மோஸ்ட்டாக இஷ்யூஸ் இல்லாமல் வந்து ஒரு லாங் கால்ஸ் பண்ணுறதா இருந்தாலுமே வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ ஓவராலாக வந்து லான்ச் ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2000 rupees ஆர் பிலோ பார்க்கும்போது ANC கால் குவாலிட்டி, மியூசிக் அவுட்புட்டு, பேட்டரி பேக்கப் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபீச்சர் பேக்கடாக கொண்டு வந்திருக்காங்க. 2000 ஆர் பிலோ அப்படின்றப்போ வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து லோ லேட்டன்சி இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நாய்ஸில் நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் வந்து 102 Pro கவர் பண்ணியிருந்தோம். அதில் வந்து லோ லேட்டன்சி சப்போர்ட் இருக்குது, AAC கோடெக் சப்போர்ட்டும் இருக்குது. 102 Pro வந்து இன்னொரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃபர் பண்ண மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். 2000 rupees ஆர் பிலோ கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து பட்ஸ் எக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து 2000 rupeesல ஒரு TWS வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.